ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோர்மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெல்லம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி வேற இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 20 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், என் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. புளி 1 கப் அளவுக்கு வெந்நீரில் ஊற வச்சு 30 நிமிஷம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கடலை ஒரு 1/2 கப், பெருங்காயம், காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 4-5, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணுற பொருள்லாம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம அந்த 20 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். மிளகாக்கு மட்டும்தான் இதில் எண்ணெய் விடணும், வேறு எதுக்கும் விடக்கூடாது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுல. இந்த மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் திருப்பி சேர்க்காதீங்க. இதில் அந்த கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணுங்கள். அந்த கொத்தமல்லி விதையிலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது அளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கங்க. வதக்கிட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மிளகா வச்சதுலேயே ஆற வைக்கிறோம். நான் இதில் கருப்பு எள் யூஸ் பண்ணல, வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு யூஸ் பண்ணுறவங்க நல்ல எள்ளை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி அதை காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்கிற மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கணும் நம்மளோட புளிக்காய்ச்சலுக்கு, அதனால நான் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிளகு குழம்பு மாதிரி ஆகிடும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறினோன்னே நான் இப்போ அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது நான் வெள்ளை எள் ஆட் பண்ணி அந்த எள் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி மாறி பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எள் பாருங்கள் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ அதையும் அந்த பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே 1 கப் புளியை வந்து நான் வெந்நீரில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல புளியிலேருந்து சாறு எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. திக்காக, கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மீடியம் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வைங்க. இப்போது இந்த பிளேட்டில் நான் வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நான் வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ அரைச்சிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளிக்காய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, புளிக்காய்ச்சலுக்குலாம் அதான் டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடரோட அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம். சாரி, நான் வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு கையில் ஃபோன் இருக்குது. இப்போது சும்மா தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இப்போ புளி ஆட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற புளி இதில் ஆட் பண்ணி அந்த புளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். புளிக்காய்ச்சலோட டேஸ்ட்டே அப்போ தான் இருக்கும். இப்போது இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்ச மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய புளி கருப்பு புளிங்கிறதுனால என்னோடய புளிக்காய்ச்சல் கொஞ்சம் டார்க் கலரில் தான் வரும், பிளாக் கலரில். அந்த கடலைப்பருப்பெல்லாம் இதில் க்ரன்ச்சியாகவே இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம விட்டதை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஆனால் இப்போ
பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பொடி பெருங்காயம் இல்லாமல் தூள் இது கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா வதக்கிற இப்போ நான் அந்த பவுடரை ஆட் பண்ணுறேன். நம்ம வறுத்து அரைச்சதை அந்த வறுத்து அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்டி பெருங்காயம் போடுறவங்க எண்ணெயில் அந்த ஃபஸ்ட்டு மிளகா போடும்போதே அதையும் வறுத்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம புளிக்காய்ச்சல் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணுறேன். எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுது. அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கும் புளிக்காய்ச்சல் பண்ண, அவ்வளோதான், அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ பாருங்கள் ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் வந்துடுது. நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆயாச்சு. புளிக்காய்ச்சல் நம்ம வந்து சுட சுட சாதம் வடித்து அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் கொஞ்சமாக உப்பு இந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி தயிர் சாதம் தோசையோட செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.